Hi friends, welcome to Cooking Library, Cookery, Crockery with me, Revathi. இந்த வீக் நம்ம சேனல்ல பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இளநீர் பாயாசம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிட்டு 1/2 லிட்டர் பால் சேர்த்துடலாம். திக்கான பால் சேர்த்தா ரொம்பவே நல்லது. இதுக்கு பால் அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பால் கொதிக்கிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் இளநீர் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா எலசாக இருக்கணும், ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அடுத்து ஒரு 1/4 கப் இளநீர் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சி பொங்கி வருது. பால் பொங்கினதும் ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் இருக்கணும். அடுத்து 1/2 கப் மில்க்மேட் சேர்த்துடலாம். உங்களுக்கு மில்க்மேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். மில்க்மேட் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க்மேட் சேர்த்ததும் நம்மளோட பால் வந்து லைட்டாக க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துடுறேன். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு 1 நிமிஷம் போல் சிறுவ வச்சுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிஷ்ஷு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத அதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நான் ஆல்ரெடி கொஞ்சமாக அந்த இளநீர் வழுக்கையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். அதில் ஜஸ்ட் நம்ம குடிக்கும்போது அந்த க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும் அது போடும்போது. பார்த்தீங்கன்னா ரிச்சான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் குடிக்கலாம். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்கு உங்க வீட்டில் இந்த இளநீர் பாயாசம் செஞ்சு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. குக்கரி க்ராக்கரி சார்பா உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.